இது திருமண காலத்திலலாம் போகிறப்ப காட்சி விளையாடுவாங்க, சில பேர் குடிப்பாங்க. நம்ம குடிக்கலைன்னா கூட அந்த இடத்துல உட்கார வேண்டிய சூழ்நிலை வரும். வேதம் சொல்லுகிறது, நீ பாவிகளோடு அமராதே என்று வேதம் சொல்லுகிறது. அதெல்லாம் என்ன செய்யுமென்றால் நம்முடைய கிருபையானது நம்மை விட்டு எடுபட்டு விடும். தெரியாது, போனால் நல்லா தானே திரும்பி வந்தான், பிரியாணி சாப்பிட்டான், ஜூஸ் கொடுத்தான், ஜூஸு சொல்கிறேன், அவன்லாம் குடித்தான், நான் ஜூஸ் தான் குடித்தேன், ஸ்வீட்டு கொடுத்தான், சாப்பிட்டேன், நல்லா தானே வந்தான் அந்த மனுஷன். இல்லை, உங்களுக்கு தெரியாது. அப்போ இருந்து நீங்கள் பெற்றிருக்கிற கிருபை இந்த இடத்துலலாம் மாசுபட்டு உங்களை விட்டு அந்த கிருபை எடுபட்டு போயிடும். என் கிருபை உனக்கு போதும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த கிருபை எழுந்து போன சீர்கெட்ட ஏசாவை போல் இராதிருங்க. சில உணவுகள் எந்த வழியில் சாப்பிடுகிறோமோ அந்த வழியில் கிருபையும் சேர்ந்து எடுபட்டு போய்விடும். பசிக்கு தான் கேட்டான், தம்பிக்கிட்ட தான் கேட்டான் அந்த மனுஷன், அந்நியர்கிட்ட கேட்கல. இதை தான் சத்தியத்தை மாறா பொய்யா மாற்றுகிறது. நியாயமாகவே தெரியும். பசி ஐயா யார்கிட்ட கேட்டான்? தம்பிக்கிட்ட தானே கேட்டான். தம்பி யாருக்கிட்ட விசேஷ்ட புத்திரபாகத்தை விற்றான்? தம்பிக்கிட்ட தானே விற்றான்.